என்னன்னு பார்க்கலாம். Find compound interest on rupees 7,500 at 4% per annum for 2 years compounded annually. இப்போ rupees 7,500 இருக்குது. இந்த அமௌண்ட்டுக்கு 2 இயர்ஸ்க்கு 4% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நமக்கு அமௌண்ட் என்னன்னு தெரியணும். அதே சமயம் கொஸ்டினில் காம்பவுண்டட் ஆனுவலின்னு கொடுத்துருக்காங்க. காம்பவுண்டட் ஆனுவலின்னு கொடுத்தா அமௌண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா பிரின்சிபல் இன்ட்டு 1 + ரேட் டிவைட் பை 100 இது ஹோல் தி பவர் என்னன்னா டைமு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோ 7,500 இன்ட்டு 1 + ரேட் எவ்வளோ 4 டிவைட் பை 100 இது ஹோல் தி பவர் டைம் எவ்வளோ 2 இயர்ஸாக அதான் 2ன்னு போட்டிருக்கோம். இப்போ 7,500 இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 104 டிவைட் பை 100 தான் ஹோல் ஸ்கொயர். இது கேன்சல் பண்ணால் 26/25 தான் ஹோல் ஸ்கொயர். அதான் 7,500 இன்ட்டு 26/25 இன்ட்டு 26/25 எழுதியிருக்கும். அதை கேன்சல் பண்ணால் அமௌண்ட் வந்து ₹8,112 கிடைக்குது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் வந்து 8,112 மைனஸ் பிரின்சிபல் வந்து 7,500. இதை மைனஸ் பண்ணால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ₹612 கிடைக்குது. தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரெக்வயர்ட் ரிசல்ட்.